இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் யமஹா RXZ உடைய மாஸ்க் வைசரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா MK PITSTOPங்கிற நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி சுசுகி ஷோகனுடைய மாஸ்க் ஃபிட் பண்ணியிருந்தோம். சைடில் இந்த அளவுக்கு கேப் இருக்கிறதுனால சைடு வழியாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு. பட் இந்த மாஸ்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சைடில் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. ஸ்ப்ளெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபிட் ஆகிருக்கு. நிறைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபிட் ஆகிருக்கு. அது என்னங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டோரை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வணக்கம் நண்பா, நான் உங்கள் MK. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு நல்ல ஹெல்மெட்டை ப்ராப்பராக போட்டு யூஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பழைய மாஸ்க் அண்ட் வைசரை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்பர் பிளேட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபுல் டோட்டல் செட்டப்பே ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா நான் உள்ளே வந்து LED லைட் போட்டிருந்தேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் லைட் போட போகிறேன். ஜஸ்ட் வச்சு காட்டுறேன் பாருங்கள், பக்காவாக செட் ஆயிடுச்சு. இந்த ஃப்ளாப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சுசுகி ஷோகனுடைய மாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரிமூவ் பண்ணியிருந்தோம். பட் இந்த மாஸ்க்கை வச்சு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டேரக்ட் ஃபிட்டு. டாப்பில் இருந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே இதாக இருக்கும். அந்த ஃப்ளாப் வந்து பாருங்கள், கரெக்டாக அந்த வைசர் முடிகிற இடத்துல, மாஸ்க் முடிகிற இடத்துல இருக்குது பாருங்கள். சொல்லி வச்ச மாதிரிக்கு ஸ்ப்ளெண்டருக்கு வந்து பக்காவாக செட் ஆகுது. சைடில் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் நட்டு போட போகிறோம். ஜஸ்ட் ஹோல் போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஷோகனுடைய மாஸ்க் எப்படி ஃபிட் பண்ணவோ சேம் அதே மாதிரி இந்த இடத்துல ஹீட் பண்ணி ஒரு ஹோல் போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கிளாம்ப் எக்கச்சக்க கிளாம்ப் போட்டு வைப்ரேஷனோட தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து டேரெக்டாக ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், சொல்லி வச்ச மாதிரி எங்கே மாஸ்க் முடியுதோ அதுக்கேற்ற மாதிரியே ஃப்ளாப்பும் இருக்குது பாருங்கள். ஃப்ளாட்டாக ஒரே ஈக்குவலாக முடிஞ்சிருக்கு. ஸ்ப்ளெண்டருக்கு வந்து பக்காவாக செட் ஆகிருக்கு. இந்த இடத்துல வைசர் மட்டும் போட்டால் போதும், பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இன்னொரு திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல் கிளாம்ப் போட்டு தான் இண்டிகேட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு கிளாம்ப் கிடைக்கல. அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்டாப்பர் நட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாஸ்கில் கீழே வந்து இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பார்ட் வரும். இது வந்து இந்த ஸ்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த நட்டுக்கு பின்னாடி வர்ற மாதிரி லாக் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா வைப்ரேஷன் எதுவுமே இருக்காது. நிறையா வீடியோ நானும் பார்த்துருக்கேன். எல்லாமே ஏகப்பட்ட கிளாம்பை போட்டு சப்போஸ் ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ அப்படின்னா எல்லாமே டேமேஜ் ஆகி உடையிற மாதிரி தான் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து அந்த நட்டுக்கு பின்னாடி வந்து அதை லாக் பண்ணுற மாதிரி நிப்பாட்ட போகிறோம். ஸோ இப்படி முன்னாடி இந்த மாதிரி வைக்க வேணாம். வச்சிங்க அப்படின்னா மேலோட கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். கீழேயும் நீங்கள் கிளாம்ப் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயமே பண்ண வேண்டாம். ஈஸியாக பக்காவாக செஞ்சிடலாம். ஸோ இதை வந்து அதுக்கு பின்னாடி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பண்ணிவிட்டு நீங்கள் பின்னாடி தள்ளினீங்க, மாஸ்க்கை தள்ளிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்பும் வராது, நீட்டாக பார்க்குறதுக்கு ஃபிட் ஆகிரும். அதே மாதிரி கீழே வந்து வைப்ரேஷன் ஆகாமல் அது ஒரு லாக் மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணி நின்றுக்கும். ஓவராலாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மேலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாஸ்கில் வந்து ஒரு சின்ன பார்ட் மாதிரி இருக்கும். அதாவது RXZல அதில் தான் நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி, லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஸ்ப்ளெண்டருக்கு அது தேவையில்லை. அதுவும் அந்த ஃப்ளாப்புக்கு கீழே தான் இருக்கும். ஸ்ப்ளெண்டருக்குன்னே அளவெடுத்த மாதிரிக்கு பக்காவாக செட் ஆகிரும். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக காட்டுறேன் பாருங்கள். மாஸ்க் வந்து ஓவராலாக எங்கேயுமே கேப் இல்லாமல் நீட்டாக இருக்குது. வழக்கம் போல் ஹீட் பண்ணி நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக வீட்டில் இருந்துகிட்டே பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோகனுடைய மாஸ்க் வந்து இப்படி தான் நம்ம ஹீட் பண்ணி வந்து ஹோல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். சேம் அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு வந்து நான் வைசரை ரெடி பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா MK PITSTOPங்கிற நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில், ஆஃபர் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து நம்மளுடைய ஸ்டோரோட பேஜில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆஃபர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு இன்ஸ்டாவில் DM பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைசரை வந்து ஒரு அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரிக்கு நம்ம மாஸ்க் வந்து அந்த இடத்துல ஹோல் போடுறதுக்காக ஜஸ்ட் வந்து ஒரு மார்க் பண்ணுறேன். இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹோல் போட்டால் டேரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். சைடில் மட்டும் 2 ஹோல் போட்டால் மட்டும் போதும். கீழே வந்து நம்ம சொன்ன மாதிரிக்கே அந்த நட்டுக்கு உள்ள லாக் ஆகிற டைப்பில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு ஹோல் மட்டும் போட்டால் போதும். டேரெக்டாக RXZோட தான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஹோல் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இதில் ஹோல் போட்டதும் பின்னாடி நட்டு போட வேண்டிய இடமும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நட்டு போல்ட்டு போட போகிறோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டாச்சு. இதோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இண்டிகேட்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஹார்ட்வேர் கடையிலும் கேட்டாச்சு, ஆட்டோமொபைல் கடையிலும் கேட்டாச்சு. எனக்கு எல் கிளாம்ப் கிடைக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியை வர ஃபுல்லாக ஒயரிங் ஃபுல்லாக ஒரு வேலை பண்ணி விட்டுருச்சு. நான் அந்த வீடியோ எல்லாமே கிடச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக பண்ணலாம்னு நினச்சேன். பட் எல்லாருமே இந்த வீடியோ எப்போ வரும் கேட்கறதுனால இப்போ அர்ஜென்ட்டாக வந்து இந்த வீடியோ வந்து ஒரு அன்ஃபினிஷ்டாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சு. பார்க்குறதுக்கு ஸ்ப்ளெண்டருக்குனே ஃபிட் பண்ண மாதிரி பக்காவாக இருக்குது.
இதை நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு முன்னாடி ட்விஸ்டர் மக்காடு 4 கிரப்பர்லாம் போட்டிங்க அப்படின்னா வண்டியே வேறு வண்டி மாதிரி இருக்கும். லுக் வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா MK பைக் PITSTOPங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.